எடப்பாடி திரு எம் அருண்குமார் கழக நிர்வாகி. தமிழ்நாடு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் எடப்பாடி தொகுதி சுயேட்சை வேட்பாளருக்கு தவேக ஆதரவு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் தலைவர் விஜயும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். என்ன விவரம் பார்க்கலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, திமுக வேட்பாளர் காசி, தவேக வேட்பாளர் அருண்குமார், நாதக வேட்பாளர் பிரியதர்ஷினி மற்றும் சுயேட்சைகள் உட்பட 36 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் தவேக சார்பில் வேட்பாளராக அருண்குமார் என்பவரும், மாற்று வேட்பாளராக அவரது மனைவி நித்யா என்பவரும் மனு தாக்கல் செய்திருந்தனர். அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளின் வேட்பாளரின் வேட்புமனுவை அதே தொகுதியைச் சேர்ந்த 10 பேர் முன்மொழிய வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது. ஆனால் தவேக வேட்பாளர் அருண்குமாரின் மனுவில் 8 பேர் மட்டுமே முன்மொழிந்திருந்தனர். எனவே தவேக வேட்பாளர் அருண்குமாரின் மனுவை தள்ளுபடி செய்து தேர்தல் நடத்தும் அலுவலர் நடராஜன் உத்தரவிட்டிருந்தார். இதே காரணத்திற்காக தவேக மாற்று வேட்பாளர் நித்யாவின் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. எடப்பாடி தொகுதி தவேக வேட்பாளரை காணவில்லை போன்ற பல்வேறு குளறுபடிகளும் ஏற்பட்டது. இதனால் தவேக 233 தொகுதிகளில் மட்டும் போட்டியிடும் நிலை என்பது ஏற்பட்டது. இப்படி இருக்க எடப்பாடி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாருக்கு தவேக தலைவர் விஜய் தற்போது ஆதரவு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விஜய் வெளியிட்டுள்ள பதிவில், எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் திரு கு பிரேம்குமார் முன்பே நமது ரசிகர் மன்றத்தில் நிர்வாகியாக பயணித்தவர்தான், நம்முடைய சகோதரர்தான். எனவே தற்போதைய சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் நமது முன்னாள் நிர்வாகியான பிரேம்குமாரையும் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தையும் நமது தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒருமனதாக ஆதரிக்க முடிவு செய்துள்ளோம். அவருக்கு தேர்தல் ஆணையத்தால் அளிக்கப்பட்டுள்ள வரிசை எண் 12 தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகிறேன். எடப்பாடி தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னத்தை முடக்கி குறுக்கு வழியில் வெற்றியடைய முயன்றவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டும் விதத்தில் இவரது வெற்றி அமையட்டும் என தவேக தலைவர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.